நம்ம டெய்லி லைஃப்பில் லென்த்து, வெயிட்டு, டைம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதே கான்செப்ட் தான் எக்ஸாம்லேயும் வருது. அப்போ முடிய நம்ம கன்ஃபியூஷன். இப்போ அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் எப்படி ஒரு சில கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் யூனிட்? பின்வருவனவற்றில் எது அடிப்படை அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பற்றி. இப்போ திரும்ப மறுபடியும் கூட உங்களுக்கு நான் ஒரு தடவை என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், luminous intensity, amount of substance, இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து, மாசு, டைம் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு வந்துருச்சு. அவங்க எது ஃபண்டமெண்டல் யூனிட் இல்லைன்னு கேட்குறாங்க. நாட் அ ஃபண்டமெண்டல் யூனிட். அப்போ எது இல்லை? ப்ரெஷர். ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. (30° is equal to dash radians அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாமில் டிகிரியை ரேடியனாக மாற்ற சொன்னால் இனி கவலைப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். எந்த டிகிரியையும் ரேடியனாக மாற்றணும்னா டிகிரி டு இப்போ வந்து உங்களுக்கு 10 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 10° is equal to அந்த டிகிரி எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கிறேன் நான் அந்த இடத்துல இன்ட்டு π/180. நமக்கு கொடுத்துருக்கிறது 30 டிகிரிக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும்? எக்ஸுக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 30 டிகிரி இன்ட்டு π/180. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதையும் கேன்சல் பண்ணலாமா? ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 கீழே கேன்சல் பண்ணிங்கன்னா π/6ன்னு வந்துருமா? அப்போ நமக்கு எங்கே இருக்குது? π/6 ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் டு டிகிரி செல்சியஸ். 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை டிகிரி செல்சியஸாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. C/5 is equal to F minus 32/9 is equal to R/4 equal to K minus 273/5. இப்போ நமக்கு ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபாரன்ஹீட்டையும் செல்சியஸ் மட்டும் இருக்க டேர்ம்ஸை மட்டும் தனியாக எழுதணும். C/5 is equal to F minus 32/9. நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபாரன்ஹீட் பதிலாக 104 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாமா? C/5 is equal to 104 minus 32 divided by 9. நான் என்ன பண்ணிக்கிறேன்? 104 minus 32 என்ன வரும்? போட்டிங்கன்னா உங்களுக்கு 72 வந்துருமா? 72 9ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடச்சிருமா? C/5 is equal to 8ன்னு இருக்குது. அப்போது C டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் நான் எடுத்துகிட்டு போனேன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா? C is equal to 5 into 8 is equal to 40. இப்போ 40 டிகிரி செல்சியஸ்னு என்ன ஆயிடுச்சு? ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றியாச்சு. 40 டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் π/4 ரேடியன்ஸ் டு டிகிரிஸ். π/4 ரேடியன்களை பாகைகளாக மாற்றவும். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ வந்து உங்களுக்கு டிகிரி கொடுத்துட்டு ரேடியனில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கூட பார்த்தோம். இப்போ எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னால் π/180ஆல் மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியன் கிடச்சிரும். கரெக்டாக எனக்கு ரேடியனோட வேல்யூ தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஈக்குவல் டு π/4 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும்? எக்ஸோட வேல்யூ கிடச்சிருமா? இப்போது பையையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு இந்த 180 டிவிஷனில் இருக்கிறது என்ன ஆகும்? இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மேலே வந்துடும். 180 டிகிரி பை 4. இப்போ வந்து இதை 4ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 4 சரி ஓகே 4 வந்துடும். பேலன்ஸ் 2 9 45 டிகிரி என்ன ஆகிடும்? நமக்கு
ரேடியன்ட்லேருந்து டிகிரி கன்வெர்ட் பண்ணும்போது வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 45 degrees is equal to how many radians? சேம் அதே தாங்க, எக்ஸ் டிகிரி இன்ட்டு π/180. இது போட்டால் என்ன வரும்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ் டிகிரின்றது தான் உங்களுக்கு 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 45ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 45 இன்ட்டு π/180. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 9 × 5 வந்துடும். இங்கே 3 × 5 15, பேலன்ஸ் 3 வந்துடும். 6 × 5 30. இப்போ திரும்ப என்ன பண்ணலாம், 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3 × 3 9 வந்துடும். 1 அப்புறம் 2. திரும்ப 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1 கீழே 4. இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, π/4 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், பைக்கு பதிலாக 22/7 டிவைடட் பை இன்ட்டு 4. இப்போ 22/28ன்னு போட்டுக்கலாமா? இப்போ 22/28 பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0.7857 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஆப்ஷன் ஏவை பார்த்தா 0.785, ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி கியூபிக் ஃபீட் அப்ராக்சிமேட்லி ஆர் தேர் இன் 12 கியூபிக் மீட்டர்ஸ்? 12 கனமீட்டரில் தோராயமாக எத்தனை கன அடிகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சில வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். 1 மீட்டர் அப்படின்றது 3.28 ஃபீட். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 12 கியூபிக் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபீட்டில் கியூபிக் ஃபீட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு இருக்காங்க. எனக்கு கியூபிக் மீட்டர்ஸ் அப்படின்றது மீட்டர் கியூப், கரெக்டாக? இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்க போகுது, மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு இருக்க போகுது. ஒரு மீட்டரோட அதுக்கு வந்து எனக்கு 3.28ன்னு தெரியும். இப்போ நான் 3 டைம்ஸ் என்ன பண்ணணும், 3.28 இன்ட்டு 3.28 இன்ட்டு 3.28 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு மீட்டர் கியூபுக்கு என்ன ஃபீட் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சிடும், கரெக்டாக? அப்போ இதை போட்டு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 35.287 அப்படின்னு கிடைக்கும். சரி, எனக்கு வந்து இப்போ ஒரு மீட்டர் கியூபுக்கு தான் என்ன பண்ணியிருக்கு, வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா 12 கியூபிக் மீட்டர்ஸ்க்கு என்ன ஃபீட் வேல்யூ வரும், கியூபிக் ஃபீட் வேல்யூ என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3.28க்கும் இந்த சைடு ஃபீட்டு, இதுக்கு ஒரு ஃபீட்டு, இதுக்கு ஒரு ஃபீட் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ஃபீட் கியூப்னு வந்துடும். இப்போ எனக்கு ஒரு மீட்டர் கியூபுக்கு தான் எவ்வளோ ஃபீட் கியூப் வேல்யூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது 12 கியூபிக் மீட்டர்ஸ்க்கு கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு 12ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 12 × 1 meter cube is equal to 12 × 35.287 feet cube. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 423 பாயிண்ட் சம்திங்னா அப்படி அப்ராக்சிமேட்டாக வரும். அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் க்ளோசஸ்ட் வேல்யூ 424 இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். -42 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்க ஃபார்முலா எழுதுங்க. C/5 இஸ் ஈக்குவல் டு F - 32/9. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிகிரி செல்சியஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ -42ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? -42 டிகிரி பை 5 இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு F - 32/9. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 9 கீழே டிவிஷனில் இருக்குது, இதை இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னா எனக்கு நேரம் மல்டிபிளில் வந்துடும். -42/5 இன்ட்டு 9. இந்த சைடு உங்களுக்கு F - 32ன்ற பேலன்ஸ் இருக்கும். -42 × 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -378/5 அப்படின்னு இருக்கும். இப்போது -378, இந்த 378/5 போட்டிங்கன்னா என்ன வரும், -75.6ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு F - 32ன்னு இருக்குது. இப்போ நான் இந்த -32 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு என்ன ஆகிடும், +32 ஆகிடும். -75.6 + 32 இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட். சரி, ரெண்டுத்தையும் இப்போ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், பெரிய நம்பராக இருக்கிறது -75 தான். அப்போ உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 43.6ன்ற வேல்யூ உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டு கிடைக்கும்.
ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏல -43.6 இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் மைனஸ்க்கு சிம்பிள் கரெக்டாக பார்த்துக்கணும். எந்த நம்பர் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குன்னு பார்த்துக்கணும். நீங்கள் பாட்டுக்கு +43.6ன்னு அவசரத்தில் போட்டு போயிட்டீங்கன்னா ஒரு மார்க் போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி மினிட்ஸ் ஆர் தேர் இன் 6 days? 6 நாட்களில் எத்தனை நிமிடங்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க. இப்போது 6 நாளில் நமக்கு மொத்தம் எத்தனை ஹவர்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு நாளுக்கு 1 day is equal to 24 hours. கரெக்டாக 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குது. எனக்கு மொத்தம் 6 நாள்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 6ன்னு இந்த சைடு மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடும் 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக 6 × 24 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 144 hours. அவங்க கேட்டிருக்கிறது எனக்கு ஹவர்ஸில் வேணாம், எனக்கு மினிட்ஸில் நிமிடங்களில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஹவர் அப்படின்னா 1 hour is equal to 60 minutes. கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு 60ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 144 ஹவர்ஸ்க்கு எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக. 144 × 60 போடுங்க, என்ன வரும்? 8640 minutes. 6 நாளில் உங்களுக்கு 8640 மினிட்ஸ் என்ன இருக்கும் 6 daysக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் 8640 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 miles is approximately how many kilometers? 2 மைல்கள் என்பது தோராயமாக எத்தனை கிலோமீட்டர்கள்னு கேட்குறாங்க. இதையும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்கோம். 1 மைல் அப்படின்றதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வேல்யூன்னு உங்களுக்கு தெரியணும். 1 மைலுக்குன்றது 1.6 kilometers. அவங்க கேட்டிருக்கிறது 2 மைல்ஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா 1.609 kilometersன்னு கிடைக்கும். ஆனால் அவங்க அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1.6 kilometersனே எடுத்துக்கலாம். 2 miles அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இந்த சைடு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா எனக்கு 2 மைல் கிடச்சிருமா? அப்போ இங்கிட்டும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 × 1.6 kilometers. மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3.2 kilometersனு கிடச்சிரும். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பியில் 3.2 இருக்குது. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 36 degrees is equal to dash radians அப்படின்னு கேட்குறாங்க. 36 பாகைகள் is equal to dash ரேடியன்கள் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். இப்போ எனக்கு எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு π/180 போட்டோன்னா எனக்கு என்ன பண்ணிவிடும், டிகிரிலேருந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இங்கே எனக்கு எக்ஸ் டிகிரி கிடையாது, 36 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக 36ன்னு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 36 × π/180. இதை கேன்சல் பண்ணுங்கள். 18ஆல் கேன்சல் பண்ணலாமா? 18ஆல் கேன்சல் பண்ணால் நீங்கள் எனக்கு கீழே 10ஆல் வந்துடும், மேலே 2ன்னு வந்துடும். திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணேன்னா இங்கே எனக்கு 5ன்னு வந்துடும். ஈக்குவல் டு π/5. 5/5 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.